வணக்கம் நண்பர்களே. 2023 ஃபேலிமின்னு ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அந்த படத்தோட கதை என்னங்கிறதுன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட ஹீரோவா பேசில் ஜோசப் நடிச்சிருக்காரு. படத்தோட பேர்லயே ஃபேமிலி ஸ்பெல்லிங் தப்பா தான் இருக்கும். படத்துல வர குடும்பம் ஒரு வித்தியாசமான குடும்பம். அந்த வித்தியாசம் படம் பேர்லயே இருக்கட்டும், அந்த மாதிரி வச்சிருக்காங்க போல் இருக்கு. சரி வாங்க நண்பர்களே, கதை என்னங்கிறத சுருக்கமா பாத்துடலாம். படத்தோட கதையை ஹீரோவோட தாத்தா கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த தாத்தா வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம பஸ் ஏறி போயிட்டு இருக்காரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்க கியூல நின்று டிக்கெட் எல்லாம் வாங்கிக்கிட்டு ட்ரெயின்ல ஏற போற சமயம் அவங்க பேராண்டி வந்து புடிச்சிடறான் தாத்தாவை. தாத்தாவோ விட்றா, என்ன நான் காசிக்கு போனோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாரு. பேரனோ வேற வேலையே இல்ல தாத்தா, உனக்கு எப்ப பாரு காசிக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம எப்ப பாரு இந்த மாதிரி வந்துருன்னு சொல்லிட்டு திட்டிட்டு தாத்தாவா ஆட்டோல அழிச்சிட்டு போறான். ஆட்டோல தாத்தா கூட போயிட்டு இருக்குது ரெண்டாவது பேரன். ஆட்டோ நேரா ஹீரோவோட அம்மா வேலை செய்யற ஒரு பிரஸ் கம்பெனி முன்னாடி போய் நிக்குது. பையனும் அம்மா கிட்ட ஆட்டோக்கு காசு கொடுக்கணும் குடுமான்னு கேக்குறான். அம்மாவோ காசு எடுத்து எண்ணி பாக்குறதுக்குள்ளேயே அட குடுமான்னு சொல்லி புடிங்கிட்டு போயிடுறான். கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். ஹிந்தி படங்கள்லாம் வரும்ல, அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ தான் சூப்பரா டப்பிங் எல்லாம் பண்ணுவாரு. ஆட்டோ அடுத்ததா ஹீரோவோட டப்பிங் ஸ்டுடியோக்கு வெளியில வந்து நிக்குது. அண்ணனோ தாத்தாவை எதுக்கிட்ட இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க, தம்பியோ அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஆட்டோக்கு காசு கொடுன்னு சொல்லி கேட்கறான். அண்ணன் கிட்டயும் ஆட்டோக்குன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை வாங்கிடுறான். அண்ணன் கிட்டயும் கொஞ்சம் பணத்தை ஆட்டிய போட்டுட்டு அப்படியே ஆட்டோல கிளம்புறான். இப்போ ஆட்டோ நேரா வீட்டுக்கே போயிருது. தாத்தா கிட்டயும் ஆட்டோக்கு காசு கொடுக்கணும், கொஞ்சம் காசு கொடுத்தாத்தான்னு கேட்கறான் பேரன். தாத்தாவோ என்கிட்டயும் வேலையெல்லாம் காட்டுறியடா, என்கிட்ட காசு எல்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு. பேரனோ விடாப்பிடியா ஒரு பேக்ல இருந்து கொஞ்சம் பணத்தெல்லாம் எடுத்துறான். இப்படி 3 பேர்கிட்ட காசு வாங்கி அந்த ஆட்டோக்கு முழு காசு அவன் தரமாட்டான். அங்கேயுமே பேரம் பேசி தான் தருவான் அந்த ஆட்டோக்காரனுக்கு. மீதி காசை பூரா இவனே தான் எடுத்துப்பான். சின்னவனா இருந்தா கூட பையன் ரொம்ப உஷாரா இருக்கான்ல. அடுத்ததா வீட்டுல இருக்க ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. இவரோ ஒரு பிரஸ் வச்சு நடத்துறாரு. அது ஒரு காலத்துல ஓஹோன்னு போயிட்டு இருந்தது. இப்ப அதை யாரும் கண்டுக்கிறது கூட இல்ல. இவரோ அதை ஒழுங்கா எடுத்து நடத்த மாட்டேங்கிறாரு. வித்துடலான்னு பார்த்தா விற்கவும் விடாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. தாத்தா இப்பதானே வீடு வந்து சேர்ந்திருப்பாரு. அவரு திட்ட ஆரம்பிக்கிறாரு. எப்ப பாரு நீ காசிக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போயிடுறேன்னு சொல்லி அவர் திட்டிட்டு இருப்பாரு. திட்டி முடிச்சுட்டு ஜம்முன்னு கிளம்பி அவரோட பிரஸ் கம்பெனிக்கு போயிடுறாரு. அங்க போன மனுஷன் விறுவிறுன்னு வேலை செய்வாருன்னு பார்த்தா எப்பயோ சரக்கு வாங்கிட்டு வர சொல்லி உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. இவரோட வேலையே இதுதான். குடிபோதைக்கு அடிமையானவர். எப்ப பாரு குடிச்சிட்டே தான் இருப்பாரு. சுருக்கமா இவரை பத்தி சொல்லணும்னா ஒரு பொறுப்பு இல்லாத அப்பான்னு சொல்லலாம். ஹீரோவோட தம்பியோ ஒரு பொண்ணை லவ் பண்றான். இவனோட கனவே வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிறது தான். எப்ப பாரு அந்த பொண்ணுகிட்டயும் இதை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். யூகேக்கு போய் படிக்கணும்னு அந்த பொண்ணுகிட்ட புலம்பிட்டே தான் இருப்பான். அந்த பொண்ணும் நல்லா படிச்சு இவன் கூட யூகேல போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டு இவளுமே ரொம்ப படிப்பா. கடைசியில பார்த்தா இந்த பொண்ணு நல்லா படிச்சு பாஸ் ஆகி யூகேக்கு போயிடுறா. ஹீரோவோட தம்பியோ படிக்காம பாத்தி அது இதுன்னு சுத்திட்டு கடைசியில இவன் போக மாட்டான் யூகேக்கு. கடைசியில இவனை பார்த்து யூகேக்கு போகணும்னு ஆசைப்பட்ட பொண்ணே படிச்சு போயிடுறா. அவளோ இன்னும் 6 மாசம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள நீ எப்படியாவது படிச்சு முடிச்சுட்டு யூகேக்கு வர, இல்லைன்னா நம்ம லவ் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவா. பார்ட்டில இருந்து அந்த பொண்ணு இப்ப அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு யூகேக்கு கிளம்புறா. ஐயனோ நான் ஏர்போர்ட் வரைக்கும் வந்து உன்னை சென்ட் ஆஃப் பண்ணட்டுமான்னு கேட்பாரு. அவளோ நீ வரவே வேணாண்டா சாமின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவா. நம்ம ஹீரோவோட தாத்தாவுக்கோ பக்கத்து வீட்லயே ஒரு வயசான ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரும் வயசானவர், உடம்புக்கு முடியாதவர், வீல் சேர்ல தான் இருப்பாரு. பக்கத்து வீடிலேயே ஜன்னல் வழியா தான் 2 பேரும் எப்பவுமே பேசிப்பாங்க. இந்த 2 தாத்தாங்களுக்கும் ஜன்னல் வழியா தான் நட்பு. இந்த 2 பேருக்குமே காசிக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. இதை பத்தி தான் எந்நேரமுமே பேசிட்டு இருப்பாங்க. வீட்டுல எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோவோட அப்பாவோ ஹாயா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவோ வெட்டியா வீட்டுல உட்காந்துட்டு டிவி பாக்குறதெல்லாம் ஒரு பொழப்பான அப்பாவை அப்படியே திட்டிட்டே வெளியில போயிடுவாரு. அடுத்த சீன்ல குடும்பமே ஒரு பேங்க்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பேங்க் மேனேஜர் இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க குடும்பமே நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. இவங்களோட பிரஸ் அடமானம் வச்சு அதுக்கு பணம் வாங்கியிருக்காங்க. வீட்டுல இருக்க கொஞ்சம் பொருள்கள் எல்லாம் அடமானம் வச்சு அதுக்கும் பணம் வாங்கியிருக்காங்க. தம்பி பேர்ல கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே அக்ரிகல்ச்சர் லோன் வாங்கியிருக்காங்க. குடும்பத்துல இருக்க எல்லார் பேர்லயும் எல்லா விதத்திலயுமே கடன் வாங்கிடுறாங்க. அது பத்தாதுன்னு இன்னும் கடன் கேட்டு வந்திருக்காங்க. இப்போ என்னதான் கோஆபரேட்டிவ் பேங்கா இருந்தாலும் நாங்களும் எவ்வளவுதான் கோஆபரேட் பண்றது, நீங்களாம் முட்டாள்களான்னு சொல்லி திட்டுறாரு மேனேஜர். அங்கதான் இஎம்ஐ எல்லாம் கரெக்டா கட்டுறோம்னு ஹீரோ சொல்றாரு. மேனேஜரோ மாசம் கட்ட வேண்டிய இஎம்ஐ நீ வருஷம் கட்டிட்டு இருக்க, நீ எல்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இப்படி கஷ்டப்படுறதுக்கு பதிலா பிரஸ் வித்துடலாம்ல, பிரஸ் வாங்கிக்கா ஆல் ரெடியா இருக்குன்னு சொல்றாரு மேனேஜர். பிரஸ் விக்கிறத பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணும் பேச தேவையில்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு அப்பா ரொம்ப கோவமா பேசுறாரு. மேனேஜரோ என்னமோ பண்ணிட்டு போங்க, ஆனா எனக்கு கடனை சரியா கட்டிடணும்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கோ கொஞ்ச நாள் முன்னாடி வீட்டுல பொண்ணு பார்த்திருப்பாங்க. கல்யாணத்துக்காக வந்து மாப்பிள்ளை எல்லாமே பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலுமே வந்திருக்காது. ஹீரோவோ பொண்ணுக்கு தனியா மெசேஜ்லாம் கூட அனுப்பியிருப்பாரு ஹாய்னு. அந்த பொண்ணு எந்த பதிலுமே சொல்லாது. அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த பதிலுமே வராதப்பே தெரியுது அந்த பொண்ணுக்கு இவரை பிடிக்கலன்னா. அதனால வீட்டுல இந்த டாபிக் அப்படியே விட்டுறாங்க. இப்படியே அந்த சம்பந்தம் அப்படியே கிடப்புல போயிருது. திடீர்னு இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குறாங்க. இந்த விஷயத்த அம்மா ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவா கத்துறாரு. அவங்க தான் வேணா கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்களா, அப்புறம் ஏன் அவங்கள போய் கம்பல் பண்றீங்கன்னு கேக்குறாரு. அம்மாவோ நானா எதுவும் கேட்கலடா, அவங்களே தான் ஓகேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க.
ஹீரோவோ பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறா, அதனாலதான் அந்த பொண்ணு என்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் டப்பிங் பண்ண கிளம்பிடுறாரு. தம்பியும் அண்ணன் கிட்ட வந்து சொத்துல எனக்கு கரெக்டான ஷேரை கொடுத்துடுடா, அதை நம்பிதான் நான் இருக்கேன், அதை வச்சுதான் நான் ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. ஆமா, நீ என்ன பாக்குற பொண்ணு எல்லாருமே வேணாம் நல்லா இல்ல அது இதுன்னு சொல்லி ஏதாவது தட்டு கழிச்சுட்டே வர, உனக்கு என்ன கல்யாணத்திலே விருப்பம் இல்லையா இல்ல பொண்ணுங்க மேலேயே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு கேட்கிறாரு தம்பி. இவன் கேட்ட கேள்வியில ஹீரோ டென்ஷன் ஆகி இவனை நல்லா மொரன்னு முறைக்கிறாரு. பாவம் பயந்து அவன் ஓடியே போயிடுறான். ஹீரோ டப்பிங் ஸ்டுடியோல ஒரு படத்துக்காக டப்பிங் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போ அந்த பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜ் வரும். ஹீரோ ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாருல ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணு இப்ப வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பா. நீங்க மெசேஜ் பண்ணப்போ எனக்கு கல்யாணத்துல எல்லாம் விருப்பமே இல்ல, வீட்டுல தான் சும்மா கம்பல் பண்ணிட்டு இருந்தாங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, ஆனா இப்ப நானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு விருப்பப்படுறேன், அதான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்றா. அவ்வளவுதான், பொண்ணு கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில் வந்ததும் பையனை கையிலேயே பிடிக்க முடியல, ரொம்பவே குஷி ஆயிடுறான் பையன். போன் பேசுறதும் சிரிக்கிறதும் வழியிறதும்னு ஒரே குதூகலமா இருக்கான். மறுபடியும் ஃபார்மாலிட்டிக்காக சும்மா போய் அந்த பொண்ணை பாக்குறாங்க. பொண்ணு பார்த்துட்டு அப்படியே கல்யாண தேதி எல்லாமே முடிவு பண்ணிக்கிறாங்க. அடுத்ததான் பொண்ணு வேலை பாக்குறான், ஆபீஸ்க்கே போயிடுறான். இந்த பக்கமா ஒரு வேலை இருந்தது, வந்தா அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பேசுறான். அவனுக்கு அந்த பக்கம்லாம் ஒரு வேலையும் கிடையாது, சும்மா நம்ம ஹீரோயினை பார்க்க தான் போயிருப்பான். கல்யாணம் முடிவாகி பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சதுமே பசங்களை என்ன பண்ணுவாங்களோ அதை தான் இவனும் பண்றான். உடம்ப குறைக்கிறானா, எக்ஸசைஸ் பண்றான், தொப்பையை குறைக்கிறேன்னு அட்டுழியம் பண்ணிட்டு இருப்பான். தாத்தா கல்யாணம் மட்டும் முடியட்டும், நான் உன்னை அப்படியே காசி கூட்டு போறேன்னு சொல்றான். தாத்தா ஓட போடாடே, நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்க, ஒரு வாட்டி கூட நீ கூட்டு போனதே இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லிடுறாரு. தாத்தாவுக்கும் பேரனுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு, ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ மாடியில நின்னுட்டு அப்படியே அந்த பொண்ணு கிட்ட போன்ல பேசிட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. எதுத்தாப்புல ஒரு பையன் நல்லா குண்டா இருப்பான், சிகரெட் பிடிச்சிட்டு இவனை பார்த்து முறைச்சிட்டே இருப்பான். நம்ம ஹீரோக்கோ யாருடா இவனை பார்த்தது கூட இல்லையா முன்ன பின்ன, இவன் எதுக்கு நம்மள பார்த்து முறைச்சிட்டு இருக்கான்னு ஒரே பயமாயிடுது. நம்ம ஹீரோவா வண்டியில போய்கிட்டு இருப்பாரு, அங்கேயும் இந்த பையன் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டே இருக்கான் பின்னாடியே. இவனுக்கோ ஒண்ணுமே புரியல, யாருடா இது நம்மள பார்த்து முறைச்சிட்டே இருக்கா, அங்கேயும் நின்றுட்டு இருந்தா இப்ப வண்டியில போனாலும் நம்மள பின்தொடர்ந்தே வராருன்னு சொல்லி ரொம்பவே பயந்துடுறான். வண்டியை ஸ்பீடா ஓட்டுடா போயிடலாம்னு சொல்லிட்டு ஸ்பீடா போறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்ல குண்டா ஒரு பையன், அவனுக்கு வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆயிடுது. இவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண முடியல, ஹீரோவும் அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம தாத்தா பக்கத்து வீட்டு அந்த தாத்தா கிட்ட ஜன்னல் வழியா பாரு பேசுவாருல, அந்த மாதிரி பேசிக்கிறாரு. நிறைய குரூப் போட்டோ எல்லாம் எடுத்துக்கணும்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இப்ப கல்யாணம் நடக்க போது, வீட்டுல இருக்க எல்லாருமே கார்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கல்யாண மோதிரத்தை கார்லயே வச்சுட்டு போயிடுறாங்க மறந்துட்டு. அப்புறம் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு கல்யாணத்துக்கு போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் இன்னொரு பக்கம் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு போனானே அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்த குண்டு பையன், அவனை காட்டுறாங்க. அவனும் பார்ல உட்காந்துட்டு இருப்பான், கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. இவன் அப்படியே முறைச்சிட்டே இருப்பான், கூட இருந்தவங்களாம் அவனை ஏத்தி விட்டுட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனையை இதோட விட்டுறக்கூடாது, ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. யாரா இவன் எப்ப பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்கா, ஹீரோவை வேற ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். இவன் யாருன்னே ஒண்ணுமே புரியலையேன்னு பாத்துக்கிட்டு இருந்தா இவங்க இப்ப கிளம்பி மண்டபத்துக்கே வராங்க. ஆக்சிடென்ட் ஆனதுல அவனுக்கு கையில எல்லாம் அடிபட்டு இருக்கு, கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கான், நெத்திலுமே அடிபட்டு இருக்கு. இந்த நிலைமையில கூட அவன் மண்டபத்துக்கு வரான். மண்டபத்துக்கு வந்தவன் வேகமா மணமேடைக்கு போறான். அங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் மோதிரம் மாத்திட்டு இருப்பாங்க. வெறித்தனமா அப்படியே கைய ஓங்கி முறைச்சுக்கிட்டே ஒரு அடி அடிக்கிறான் மேடையில இருந்த ஒரு ஆளை. இவன் மாப்பிள்ளைய தான் இப்படி ஓங்கி அடிச்சிட்டு இருக்கான் போல் இருக்குன்னு மேடையில பார்த்தா பொண்ணு அடிச்சிட்டு இருக்கான். மண்டபத்துல இருந்த எல்லாமே மிரண்டு போறாங்க. பின்ன திடீர்னு ஒரு கல்யாணத்துல வந்து மணமேடையில இருக்க பொண்ணை போட்டு இப்படி அடிச்சா எல்லாரும் பயந்து தானே போவாங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாமே இந்த பையனை கண்ட்ரோல் பண்றாங்க. 5 மாசம் அவன் பின்னாடி சுத்தி உன்னை எப்படி எல்லாம் லவ் பண்ணனா, 5 மாசம் லவ் பண்ணது 5 வருஷம் லவ் பண்ணதுக்கு சமம், அவ்வளவு சின்சியரா லவ் பண்ண நீ என்னடா இங்க வந்து இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கத்துறான். எப்படியோ ஒழிஞ்சு போவும், கல்யாணத்துக்கு நான் கொடுத்த கிஃப்டா அந்த மாப்பிள்ளைய நினைச்சுக்கணும் சொல்றான். இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க சமயம் கரெக்டா நம்ம ஹீரோவோட தம்பி போய் ஒரு பெரிய சேர் எடுத்துட்டு வந்து இவன் தலை மேலே உடைக்கிறான். அடி வாங்கினதுல இந்த ஆளு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துறா. சாகலாம் மாட்டாரு, மயங்கிடுவாரு. இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தா கல்யாணம் எங்க இருந்தாங்க நடக்கிறது, கல்யாணமே நின்னு போயிடுது. மாப்பிள்ளை ஃபேமிலி எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. போலீஸ்காரர் ஒருத்தரோ பொண்ணு வீட்டுல இருந்து அந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, நீங்களும் அந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் புடிச்சு உள்ள போட்டுறேன்னு சொல்றாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் எல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது, கேஸ்லாம் நாங்க கொடுக்கலன்னு சொல்லிடுறாங்க. கல்யாணம் நின்று போனதுனால மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருமே சோகமா சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம மாப்பிள்ளையோ ரொம்பவே சோகமா சுத்திட்டு இருக்காரு. மாப்பிள்ளையோ திடீர்னு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. வீட்டுல இருந்த எல்லாருமே ரொம்பவே பயந்துடுறாங்க. பையன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவானோன்னு பயந்து கதவெல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தப்பான முடிவுல எடுத்திருக்க மாட்டாரு, குளிக்க தான் போயிருப்பாரு. அவர் குளிச்சுட்டு வரதுக்குள்ளேயே இவங்க எல்லாம் ரொம்பவே பயந்து கதவை தட்டுறது, ஜன்னலை உடைக்கிறதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணம் நின்னதுல நம்ம ஹீரோ ரொம்பவே டல் ஆயிடுறாரு. ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்ல அங்க போய் வேலை செய்யும் போது கூட ஸ்டுடியோல இந்த ஞாபகம் எல்லாம் வரும். ரொம்பவே சோகமா நின்றுட்டு இருப்பாரு. அந்த வேலையை செய்ய கூட அவருக்கு மனசு வராது. சாப்பிடலான்னு டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்றாரு, அதை கூட அவரால் ஓபன் பண்ண முடியாது. எப்படியோ போராடி ஒரு வழி அந்த டிஃபன் பாக்ஸ் திறந்தா சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டிக்குது, சாப்பிடவே முடியல. நம்ம மாப்பிளைக்கு நேரமே சரியில்லை போல, கை கேட்ட எதுவுமே வாய் கேட்ட மாட்டேங்குது அவருக்கு. நம்ம ஹீரோவோட குடும்பம் எல்லாருமே சோகமா தான் இருப்பாங்க. அம்மாவும் வேலை செய்யற இடத்துல சோகமா இருப்பாங்க, தம்பியுமே சோகமா தான் சுத்திட்டு இருப்பான். கல்யாண பொண்ணு இருப்பால, அவளே நம்ம மாப்பிளைய பார்க்க நேர்ல வந்துடுறா. 5 மாசமா அந்த பையன் தான் என் பின்னாடி சுத்தினா, ஆனா நான் அவனை ஏற எடுத்து கூட பாக்கல. என்ன விஷயம் என்ன ஏதுன்னு எதுவுமே என்ன விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்துட்டீங்க. என் மேல எந்த தப்புமே கிடையாது. ஒருவேளை நம்ம மோதிரம் மாத்திக்கிட்ட பிறகு, அதாவது கல்யாணம் ஆன பிறகு அந்த பையன் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருந்தா அப்பயும் என்னை கழட்டி விட்டுட்டு போயிருப்பியான்னு கேக்குறா.
அந்த பையன் ஒன் சைடா சும்மா பின்னாடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தா. அதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணுவா பாவம். இந்தா நீ போட்ட மோதிரம் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி மோதிரத்தை கழட்டி அங்க வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோவோ டப்பிங் ஸ்டுடியோ வச்சிருப்பாருல, அவர்கிட்ட போயிட்டு அடுத்த 2 வாரத்துக்கு தேவையான ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு லீவ் வேணும். எனக்கு பழைய பேமெண்ட் வேற பேலன்ஸ் இருக்கு, அதையும் கொடுங்க. நான் 2 வாரம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வெளியிலயோ ஜோன்னு பெரிய மழை பெய்யுது. மனுஷன் சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு மனசு சரியில்லாத மாதிரி நடந்து போறாரு. அந்த கொற்ற மழையிலே நனைஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் அழுவுறது கூட வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேங்க்ல தண்ணி இருக்கும்ல, அதுக்குள்ள மூஞ்ச விட்டு அதுக்குள்ள கதறி கதறி அழுதுட்டு இருப்பாரு. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நம்ம வீட்டுல என்ன நடக்க கூடாது, இது ஏதாவது நடந்து போச்சு, அதுக்கு எதுக்கு எல்லாருமே சோகமா மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்கீங்க, ஒன்னும் அப்படி பெருசாலாம் நடந்து போயிடலன்னு சொல்லி குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டே இருக்கா. அந்நேரம் பக்கத்து வீட்டுக்காரரு நம்ம தாத்தாவை வண்டியில கூட்டிட்டு வந்து இறங்குறாரு. தாத்தா வழக்கம் போல காசிக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போயிருக்காரு. இந்த பக்கத்து வீட்டுக்காரரு எங்கேயோ பார்த்து அவரை கூட்டு வந்து வீட்டுல இறக்கி விடுறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறா. ஏற்கனவே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சோகமா சுத்திட்டு இருக்காங்க. பார்த்ததுக்கு தாத்தா வேற எப்ப பாரு இந்த மாதிரி போயிடுறாரு. பையன் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். தாத்தா கிட்ட இப்ப என்ன உனக்கு காசிக்கு போனா அவ்வளவுதானே, நான் 2 வாரம் லீவ் போட்ட வேலைக்கெல்லாம் ஒன்னும் போக போறதுல, எல்லாரும் கிளம்புங்க, யார் யாரெல்லாம் வரீங்களோ சொல்லுங்க, நம்ம காசிக்கு போலாம், இன்னைக்கு ராத்திரியே போலாம், டிக்கெட் போடுறேன்னு சொல்றாரு. ஹீரோவோட அம்மாவுக்கோ காசிக்கெல்லாம் போகணும்னு ஆசை. அதனால அவர் வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்கறாங்க. அவரும் நான் வரல, எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவோட தம்பியோ காசிக்கெல்லாம் போற டைப்பே கிடையாது. அவர் பப் டிஸ்கவுண்ட் எங்கேயாவது கூப்பிட்டாதான் வருவாரு, இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. தம்பி அன்னைக்கு கல்யாணம் நடக்கும்போது ஒரு ஆளை சேரை விட்டு அடிப்பான்ல, அந்த ஆளு கூட மயக்கம் போட்டு விழுந்துருவானே, அந்த ஆளு இப்ப இந்த தம்பிக்காரன் அடிக்கிறதுக்காக ஆள் எல்லாம் செட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே இந்த தம்பி அடிக்கிறதுக்காக துரத்திட்டு இருக்காங்க. இவன் எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். வீட்டுக்குள்ள ஓடி வந்தா டக்குன்னு போய் ரூம கதவு சாத்தினா அவன் ஃப்ரெண்டுக்கு போன் அடிக்கிறான். இந்த மாதிரி துரத்துறாங்கடா, நான் கொஞ்ச நாளுக்கு உன் கூட வந்து தங்கிக்கிறேன்னு சொல்றான். 2 விஷயம் தெரிஞ்ச பிறகு இவனை சேர்த்துப்பானா மாட்டேங்கிறான். என்னையும் கூட சேர்ந்து அடிப்பாங்கடா, வேணான்னு சொல்லிடுறான். இவன் வேற அவன் ஃப்ரெண்டு சேர்த்துப்பான் நம்பி கடகடன் துணி எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு ரெடியா இருப்பான். அந்நேரம் ஹீரோ வந்து கதவை தட்ட இவன் வேற துணி பையோட ரெடியா இருப்பானா. என்னடா நீயும் காசிக்கு வரியா, அதான் ரெடியா இருக்கேன்னு கேட்பான். ஆமாண்ணே நானும் வரேன்னு சொல்லிடுறான். இப்படி இந்த தம்பிக்காரன் தலை தெறிக்க தெருவுல ஓடி வந்து வீட்டுக்குள்ள பூந்திருப்பான்ல, அதையெல்லாம் இந்த அப்பா வேடிக்கை பார்த்திருப்பாரு. என்னடா இது வீட்டுக்கு நேரமே சரியில்லை போல, எல்லாரும் ஒரு தடவை காசிக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவருமே மனசு மாதிரி இவங்க கூட வந்துடுறாரு. இப்போ ஒரு வழியா டோட்டல் ஃபேமிலியே காசிக்கு போக ஒத்துக்குறாங்க. இப்போ காசிக்கு போகணும்ல, கையில கொஞ்சமாவது காசு இருக்கணும்ல. அதனால அப்பா தெரிஞ்சவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறாரு, கொஞ்சம் கடன் வேணும்னு சொல்லிட்டு அவரும் காசு கொடுக்குறாரு. தாத்தாவோ ஜன்னல் வழியா பேசுவாருல அந்த ஃப்ரெண்டு கிட்ட, அவர்கிட்ட இந்த மாதிரி காசிக்கு போற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அதுக்கு அந்த தாத்தாவோ நீ தனியா போவேன்னு நினைச்சேன்டா, நல்ல வேலை நீ குடும்பத்தோட போற, சந்தோஷம்டா, ரொம்பவே பத்திரமா போயிட்டு வான்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம தாத்தாவோ சரிடா போயிட்டு வரேன்னு சொல்லிடுறாரு. ஆனா கடைசி நிமிஷத்துல ஒரு நண்பன் இருக்காருல இந்த தாத்தா, இவரையும் கூட்டு போனோம்னு ஆசைப்படுறாரு. என்னடா நீயும் என் கூட வரியான்னு கேட்கிறாரு. நான் எப்படி வர முடியும், நான் தான் வீல் சேர்ல இருக்கேன்னு சொல்லிடுறாரு. உடம்புக்கு முடியாம வீல் சேர்ல இருக்கிறவரை கூட்டு போறதுல ரொம்பவே கஷ்டம் இல்லையா, அதனால நண்பரும் சரி ஒத்துக்கிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. இவர் எங்கே ஃபேமிலி மொத்தமே கிளம்பி புலிசாதெல்லாம் கட்டிக்கிட்டு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. போய் ட்ரெயினுமே ஏறிடுறாங்க. ட்ரெயின்ல உட்காந்துட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாரும் அந்த புளிசாதம் ஓபன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தம்பிக்காரன் மட்டும் அப்படியே உட்காந்து செல்ல நோண்டிட்டு இருப்பான். அண்ணனோ நீயும் கொஞ்சம் புளிசாதம் சாப்பிடுறான்னு சொல்றாரு. தம்பிக்காரனோ பிரியாணி வரும்ல, நான் அது சாப்பிடுறேன், நீங்களே சாப்பிடுங்க இந்த புளிசாதத்தைன்னு சொல்லிடுறான். ஹீரோவோ இது காசிக்கு போற ட்ரெயின் இதுல பிரியாணி எல்லாம் விற்க மாட்டாங்க, புளிசாதத்தையே சாப்பிடுன்னு சொல்லிடுறாரு. இவனோ சரி நமக்கு வேற வழி இல்ல, நம்ம இந்த புளிசாதத்தை தான் இன்னைக்கு சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லி கிடைச்சதை வாங்கன்னு சாப்பிடுறான். சரியா இவன் சாப்பிட்டு முடிக்கிற நேரம் பிரியாணி வித்துட்டு வராங்க. இவனுக்கோ பார்த்த உடனே கடுப்பாயிருது. ஹீரோவோட அப்பாவுக்கோ ட்ரெயின் எங்கெல்லாம் நிக்குதோ அந்த ஸ்டேஷன்ல எல்லாம் இறங்கி அங்க கடைகள்லாம் இருக்கும்ல, அந்த பொட்டி கடையில வந்து டீ குடிக்கிறது, வடை பஜ்ஜி எல்லாம் சாப்பிடுறது, இதேதான் வழக்கமா வச்சிருக்காரு. எந்த ஸ்டேஷன்ல நிப்பாட்டினாலும் உடனே இறங்கி போய் இதெல்லாம் பண்ணுவாரு. வயசு பசங்களே ட்ரெயின் உள்ள கம்முனு தான் இருக்காங்க. ஆனா இவர் வயசான பிறகும் ட்ரெயின் ஓடும் போதே ரன்னிங்லயே போய் ஏறாரு. ட்ரெயின் மூவிங்ல இருந்தாலும் அதை கண்டெல்லாம் பயப்படவே மாட்டேங்கிறாரு. அசால்ட்டா போய் ஏறிறாரு. ட்ரெயின் அடுத்த ஸ்டாப்பிங்ல நிக்குது. அங்க ஒரு பையன், சின்ன பையன் டீ வித்துட்டு இருப்பான். அப்பாவும் அந்த டீ விற்கிற சின்ன பையன் கிட்ட போய் ஒரு டீ வாங்கி குடிக்கிறாரு. நல்லா இல்ல போல் இருக்கு, அதை தூக்கி போட்டுட்டு சே இதெல்லாம் ஒரு டீயான்னு சொல்லிடுறாரு. உடனே அங்க காஃபியும் இருக்கும், அந்த காஃபியை வாங்கி குடிப்பாரு. அது நல்லா இருக்கு போல் இருக்கு, குடிச்சிடுறாரு. குடிச்சு முடிச்சுட்டு காசு எவ்வளவு தரணும்னு கேட்கிறாரு. அந்த பையன் 40 ரூபான்னு சொல்றான். ஒரு காஃபி அதுக்கு 40 ரூபான்னு கேட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பையன் சொல்லுவான், டீ 20 ரூபாய், காஃபி 20 ரூபாய், ரெண்டாச்சுல, அதனால 40 ரூபான்னு சொல்றேன். நான் தான் குடிக்கவே இல்லை டீக்கு அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுப்பாரு. 20 ரூபாய் மட்டும் எடுத்துக்க சொல்லுவாரு. ட்ரெயினோ ஸ்டேஷனை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருது. சின்ன பையன் இதை நோட் பண்ணிடுறான். ட்ரெயின் கிளம்புறத இந்த ஆளு பார்த்தானா 500 ரூபாவை புடிங்கிட்டு உடனே போய் ட்ரெயின்ல ஏறிடுவார்ல. இவன் காசு 40 ரூபாய் வராதுல, அதனால அந்த பையன் அந்த 500 ரூபாவை எடுத்துட்டு பிளாட்ஃபார்மை விட்டு இறங்கி அவன் ஓட ஆரம்பிச்சிடறான். அப்பாவோ ட்ரெயின் போறதெல்லாம் பார்க்காம இந்த சின்ன பையனை துரத்த ஆரம்பிச்சிடுறாரு. அந்நேரம் ஹீரோவோட அம்மாவை பாத்ரூம் போறதுக்காக போயிருப்பாங்க. அவங்க பாத்துடுறாங்க புருஷன் இந்த மாதிரி இறங்கி ஓடுறதெல்லாம். புருஷனை எப்பவுமே மரியாதையா தான் பேசுவாங்க. இந்த சுச்சுவேஷன்ல வேற வழி இல்லைன்னு அவரை திட்டவே ஆரம்பிச்சிடறாங்க. டே லூசு பையில வந்து ஏறா அப்படி இப்படின்னு அவங்க ஏதோ கத்திட்டு இருப்பாங்க. இந்த அம்மா இப்படி கத்துறத பார்த்துதான் அவரு திரும்பி பாக்குறாரு. அப்பதான் ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கிறது தெரியுது. அவரும் சரி காசு போனா பரவாயில்ல, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடி வந்து ட்ரெயினை சேஸ் பண்ணி ஏற பாக்குறாரு. இவரும் ட்ரெயின்ல ஏற ட்ரை பண்றாரு. அவரு பொண்டாட்டியும் இவரு ஏறணும்னு சொல்லிட்டு உதவியா இருக்குன்னு கையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அவரு ஏற மாட்டாரு. அந்த அம்மாவோட கையை பிடிச்சி இழுத்து அவங்களையும் ட்ரெயின்ல இருந்து இறக்கி விட்டுறாரு. அவரும் அந்த அம்மாவை கையை பிடிச்சி இழுத்ததுல அந்த அம்மா அப்படியே காத்துலயே பறந்துட்டு இருப்பாங்க.
அந்நேரம் தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவோ கண் வச்சு பாக்குறாரு. பார்த்தா அவங்க அம்மா ஏர்லயே அப்படியே புருஷன் மேல போய் விழுந்துட்டு இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது, புருஷன்காரன் பிடிச்சிருவாரு. நம்ம ஹீரோவோ அப்பா அம்மா 2 பேருமே ட்ரெயின்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஓடி வந்து குதிச்சிடறான் ட்ரெயின்ல இருந்து. பின்னாடியே நம்ம தம்பியும் ஓடி வந்து குதிச்சிடறான். அண்ணனே குதிச்சிட்டா நம்மளும் குதிச்சிருவோன்னு. அவங்க எல்லாருமே யாருக்கும் ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிபட்டிருக்கா என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் ட்ரெயின் போயிடுது. அண்ணன் தம்பி 2 பேருமே அந்த ட்ரெயின்ல ஏறதுக்காக ஓடுவாங்க பின்னாடியே. ஆனா அவங்களால முடியாது. இவங்க 4 பேரும் ட்ரெயினை விட்டு இறங்கி இங்க பெரிய கூத்தே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தாத்தாவோ ஜம்மனு ட்ரெயின்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நேரம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு செக்கிங் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாமே இவங்க சொல்றாங்க. அந்த ஆபீசரும் ஏதோ நல்ல மனுஷனா இருப்பாரு போல. பக்கத்து ஸ்டேஷன்ல தாத்தாவை இறக்கி விட்ட சொல்லிடுறேன், நீங்க பக்கத்து ஸ்டேஷனுக்கு வேற வண்டி வச்சு போய்க்கோங்க, அங்க போய் தாத்தாவை மீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. இவங்க எல்லாருக்குமே அந்த ஆபீசர் உதவி செய்யறேன்னு சொன்னதுமே ரொம்பவே சந்தோஷம். இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன்லயே அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கே அப்பா தானே காரணம். அப்பா எதுக்கு ட்ரெயினை விட்டு சொல்லாம கொள்ளாம இறங்கினாருன்னு பையன் சண்டை போடுறான். அப்பாவோ முதல்ல இருந்தே நான் காசிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன், நீங்க எல்லாரும் தான் என்ன வற்புறுத்தி வர சொன்னீங்க, அதனாலதான் இப்ப எல்லா பிரச்சனையுமே சொல்லி அப்பாவோ பையன் மேல குறை சொல்றாரு. அப்படியே மாத்தி மாத்தி அப்பாவும் பையனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே இந்த அப்பா பையன் 2 பேருக்குமே ஒத்து வராது. சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்பாவோ பாத்ரூம் போயிருப்பாரு. அந்நேரம் அந்த சின்ன பையன் காசை ஏமாத்திட்டு ஓடி இருப்பான்ல, அந்த பையன் வரான் டீ வித்துட்டு இருப்பான். அப்பா இதை பாத்துறாரு. அப்பாவோ இந்த சின்ன பையனை பார்த்து டென்ஷன் ஆகி அங்க இருந்த டேன்னு ஒரு கத்துவாரு. இந்த பையன் உடனே பயந்து போயிடுவான். பாக்கெட்ல அந்த சில்லற காசு எல்லாம் வச்சிருப்பான்ல, டீ வித்து அந்த காசு ஒட்டு மொத்தத்தையுமே தூக்கி போட்டு அங்க இருந்து கடகடன்னு ஓடி போயிடுறான். இப்பதான் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே புரியுது என்ன விஷயம் நடந்திருக்குன்ட்டு. அப்பாவுக்கும் ரொம்பவே குஷியா இருக்கு. ஏன்னா 500 ரூபாய் தான் அந்த பையன் எடுத்துட்டு போயிருப்பான். இப்ப அதிகமாவே சில்லற எல்லாம் போட்டு போயிருக்கான். அப்புறம் விடிஞ்சதும் ஒரு ஆட்டோவை பிடிச்சு குடும்பத்தோட பக்கத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க தாத்தா ஒரு போலீஸ் பாதுகாப்போட உட்கார்ந்துட்டு இருப்பாரு. தாத்தா கிட்ட போய் நடந்த கூத்து எல்லாத்தையுமே சொல்லி இனிமே இங்க இருந்து எப்படி காசிக்கு போறதுன்றத பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஏதாவது பஸ் பிடிச்சுதான் போய் சேரணும் போல காசிக்கு. இந்த ரூட்ல பஸ் வரதே ரொம்ப ரேர் தானா, ஏதாச்சும் ஒரு 2 பஸ் தான் வருமா. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப அங்க ஒரு பஸ் வருது. கூட்டம் ரொம்பவே நிரம்பி வழியுது அந்த பஸ்ல. சரி இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, எப்படியாவது ஏறிடுவோம்னு சொல்லி குடும்பமே அதுல எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஏறிடுறாங்க. உள்ள அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிட்டு தான் நிக்கிறாங்க. வயசானவராச்சுன்னு ஒருத்தர் ஏஞ்சிட்டு நம்ம தாத்தாவுக்கு சீட்டு கொடுக்குறாரு உட்காரத்துக்கு. அவரும் முட்டை எல்லாமே ஒரு கூடையில வச்சிருப்பாரு. அந்த கூடையை எடுத்து தாத்தா மடியில வச்சிடறாரு. எல்லாருக்குமே ஓரளவுக்கு சேஃபான இடம் தான் கிடைக்குது. ஆனா அம்மாவுக்கு மட்டும் வெத்தலை போடுற ஒரு லேடி கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்களும் அந்த பாக்கை எல்லாம் போட்டு மென்னு அந்த எச்சி எல்லாம் வெளியில விடுறாங்க. அதை பார்த்ததுமே அவங்களும் வாந்தி வர மாதிரி ஆயிடுது. கொமட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அம்மா. நம்ம ஹீரோவும் அங்க இருந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, வாந்தி எல்லாம் எடுத்துறாத, நம்மளை இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, வாந்தி எடுத்துறாங்க. பஸ்ல வாந்தி எடுத்தா அவங்கள சும்மா விடுவாங்க, அவங்கள எல்லாருமே இறக்கி விட்டுறாங்க. அவ்வளவுதான், வந்த ஒரு பஸ்ஸையும் விட்டுறாங்க. குடும்பமே இறங்கி இப்ப ரோட்ல காத்துட்டு கிடக்குறாங்க. தாத்தாவோ கூடையில முட்டையோட உட்காந்துட்டு இருப்பாருல, அந்த கூடையோடய இறங்கி வந்து வெளியில உட்காந்துட்டு இருக்காரு. இனிமே அந்த முட்டையை வச்சு என்ன பண்றதுன்னு அங்கேயே வச்சுட்டு வேற ஏதாவது பஸ் கிடைக்குதான்னு பாக்கலான்னு அப்படியே நடந்து போறாங்க குடும்பத்தோட. இவங்களும் எவ்வளவு தூரம் தான் நடந்தே போவாங்க. சரி வண்டி எல்லாருக்கிட்டையும் லிஃப்ட் கேட்கலாம்னு சொல்லிட்டு வர வண்டி எல்லாத்துக்குமே கையெல்லாம் போட்டு பாக்குறாங்க. ஆனா யாருமே லிஃப்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க இவங்களுக்கு. தாத்தாவோ இந்த மாதிரி எல்லாம் நேர்மையா நம்ம உட்காந்து லிஃப்ட் எல்லாம் கேட்டுட்டு இருந்தா நம்ம மூஞ்சிக்கல யாரும் லிஃப்டே தர மாட்டாங்க. அதனால ஒரு ஐடியா பண்றாரு. அவரோட 2வது பேரங்கிட்ட முள்ள ஆணி மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுக்குறாரு. இதை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல ரோட்ல போடுறாங்க. வர வண்டி பஞ்சர் ஆகி நிற்கும். அதை அப்படியே நம்ம உதவி பண்ற மாதிரி கூடயே செய்வோம். சரி இவங்க உதவுனாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளையும் அப்படியே வண்டியில ஏத்திட்டு கூட்டு போயிருவாங்கன்னு இவர் ஐடியா பண்றாரு. நம்ம ஹீரோ ஒரு சிவப்பு பனியன் எடுத்து ஒரு கட்டையில மாட்டி அதை வீசிக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்து ட்ரெயின் எல்லாம் நிப்பாட்டுவாங்களா, அந்த மாதிரி வீசிட்டு இருப்பாரு. யாராவது நிப்பாட்டுறாங்களான்னு பாக்குறதுக்கு. அந்நேரம் கரெக்டா ஒரு வேன் வருது. எங்க போகணும் என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. இவங்க இந்த மாதிரி காசிக்கு போகணும்னு சொல்றாங்க. ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய் ஆகணும் சொல்றாரு. சரி பரவாயில்ல, விலை அதிகமா இருந்தாலும் போயிடலாம் சொல்லிட்டு எல்லாருமே ஏறிக்கிறாங்க. இந்த வேனுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம தாத்தா செட் பண்ணி வச்சாருல அந்த ஆணி இருக்கு. இந்த வண்டிக்காண்டி கொஞ்சம் மூவ் பண்ணி அது மேல ஏறிச்சுன்னா இந்த வண்டி பஞ்சர் ஆயிடும். ஆனா டிரைவர் ரொம்பவே உஷாரானாலும் முன்னாடியே பாத்துட்டாரா என்னன்னு தெரியல, அவர் அது மேல ஏத்தாம அப்படியே சைட்ல போயிடுறாரு. வண்டியை பஞ்சர் பண்ண தாத்தாவும் சின்ன பேரனும் பிளான் பண்ணிருப்பாங்கல்ல, அதனால ரொம்பவே பயந்துட்டு பின் சீட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த வண்டி ஒரு வேளை பஞ்சர் ஆயிடுமோன்னு பயந்துட்டே இருப்பாங்க. ஏதோ நல்ல வேலை இவங்க வண்டி பஞ்சர் ஆக மாட்டேங்குது. பின்னாடி ஒரு வேன் வருது. அந்த வேனை கரெக்டா போய் அந்த ஆணி மேல ஏறி அந்த வண்டி பஞ்சர் ஆகி அப்படியே ஓரமா போய் நிக்குது. தாத்தாவும் பேரனும் இதை பார்த்த உடனே திருட்டு மொழி முடிச்சுட்டு இருப்பாங்க. வண்டிக்குள்ள அந்த டிரைவர் அப்படியே எல்லார்கிட்டயும் சகஜமா பேசிட்டு இருப்பாரு. என்னப்பா மெட்ராஸ்ல இருந்து வரீங்களா என்ன ஏதுன்னு அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. போற வழியில போலீஸ் செக் போஸ்ட் ஒன்னு இருக்கு. டிரைவர் சொல்றாரு, இந்த செக் போஸ்ட் எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் வண்டியை செக் பண்ணிட்டு விட்டுருவாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிடலாம்னு சொல்றாங்க. ஆனா இவங்க நேரத்தை பாருங்கன்னா அந்த தெரிஞ்ச போலீஸ்காரர் அன்னைக்கு டியூட்டில இல்ல, வேற ஒரு போலீஸ்காரர் தான் அங்க டியூட்டில இருக்காரு. எல்லாரும் வண்டியை விட்டு கீழே இறங்க, வண்டியை செக் பண்ணணும்னு சொல்றாரு. டிரைவரும் இதை கேட்டுட்டு உடனே வண்டி எடுத்துட்டு ஸ்பீடா செக் போஸ்ட்ல உடச்சிட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறான். அந்த போலீஸ்காரர் வேற வண்டியில இருக்கிறதெல்லாம் யாருன்னு கேட்பாரு டிரைவர் கிட்ட. இவங்க எல்லாம் எங்க அப்பா அம்மா தாத்தான்னு எல்லாரையும் ஒரு உறவா சொல்லி வச்சிருப்பான். இவங்க குடும்பத்து ஆளுங்களும் அந்த டிரைவரை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிடறாங்க. நிறுத்துறா வண்டியை, எதுக்கு இப்படி செக் போஸ்ட் எல்லாம் உடச்சிட்டு போறேன்னு அவங்க பாட்டு கத்திட்டு இருப்பாங்க. இவனும் வண்டியை நிறுத்தவே மாட்டான், அப்படியே சரமாரியா ஓட்டிட்டு போயிட்டே தான் இருப்பான். அவங்களும் வண்டி ஸ்டேரிங் எல்லாம் பிடிச்சி திருப்பி எப்படியோ அவங்களுமே நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பையன் ரொம்பவே டென்ஷன் ஆகி வண்டியை நிப்பாட்டிடுவான். இறங்கி வந்தவன் சின்ன பேரனை கண்ணத்திலே ஒரு அற விடுறான். நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா, என்கிட்டயே உங்க வேலையெல்லாம் காட்டுறீங்களா அப்படி இப்படின்னு எகுருவான்.
அந்த டிரைவரும் செக் போஸ்ட்ல வண்டியை நிறுத்தாததுக்கு காரணம் அவரோட வண்டியில யானை தந்தம், மான் கொம்பு, புறா வளர்க்குறது அந்த மாதிரி இல்லீகல் வேலையெல்லாம் செய்வார் அவரு. அதனால போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்களா, அதனாலதான் அந்த மாதிரி பண்ணிருக்காரு. யானை தந்தம், மான் கொம்பு இதெல்லாம் தான் இல்லீகலான விஷயம். புறா வளர்க்குறது எல்லாம் லீகலான விஷயம் தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனாலதான் மேலேயே தெரியற மாதிரி எல்லாம் வச்சிருப்பாரு. அந்த புறாக்கள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான புறாக்கள். அப்புறம் அங்கிருந்து வேற ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஃபேமிலியா திருப்பி காசிக்கு போக ஆரம்பிச்சிடறாங்க. பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா வீல் சேர்ல உட்காந்துட்டு இருப்பாருல, அவர் இறந்து போயிடுறதா ஒரு செய்தி வருது. அப்பாவுக்கு ஃபோன் காலில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த தாத்தா இறந்து போனதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம தாத்தாவுக்கு இன்னுமே அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா இவரோட ஃப்ரெண்டு தானே அவரு, அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு நம்ம தாத்தா. நம்ம தாத்தாவால அவரோட நண்பர் இறந்து போனதை தாங்கவே முடியல, தனியா தான் உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. போக போக பக்கத்துல இருந்தவங்க எல்லாமே கண்டுபிடிச்சிடறாங்க தாத்தா அழுறாருன்னு, வந்து ஆறுதல் சொல்றாங்க. அவரு இன்னும் எல்லாரும் கேட்க ரொம்ப தேம்பி அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாரும் சமாதானம் பண்றாங்க. அப்படியே எல்லாரும் காசிக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. காசியில ஒரு நல்ல லாட்ஜா பார்த்து ரூம் எடுத்து தங்குறாங்க. தாத்தா சாப்பிட வேண்டிய மாத்திரை மருந்தெல்லாம் அவங்களோட மருமக கொடுத்து நல்லா தான் தாத்தாவை பாத்துக்கிறான்னு தாத்தா தான் ரொம்ப வருத்தமா சுத்திட்டு இருப்பாரு. கஷ்டப்பட்டு காசிக்கு வந்தாங்களே, எல்லாருமே களைப்பை தூங்கிடுறாங்க. நம்ம தாத்தாவுக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. காலையில விடிஞ்சதும் அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. ஒத்துமையா அண்ணனும் தம்பியும் அங்க வெளியில கால் மேல காலெல்லாம் போட்டு படுத்துட்டு இருப்பாங்க. தாத்தாவை மட்டும் காணல. என்னடா இது மறுபடியும் ஒரு பிரச்சனையான்னு சொல்லிட்டு தாத்தாவை தேடுவாங்க. கீழே போய் ஹோட்டல்ல வேலை செய்வாங்கல்ல, அவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, உங்க தாத்தாவா அவரு காலையில ஒரு 3 மணி இருக்கும், அகோரிங்கெல்லாம் வந்து அவரு கூட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே ஒரே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, நம்ம தாத்தா எதுக்கு அகோரிங்க கூட எல்லாம் போனாருன்னு தெரியலையேன்னு வெளியில போய் ஹோட்டலுக்கு வெளியில காத்து கிடக்குறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம தாத்தா வரவே மாட்டாரு. இவங்க காசிக்கு வர வழியில அந்த கார் செக் போஸ்ட்ல எல்லாம் நிப்பாட்டாம ஒரு பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, செக் போஸ்ட் எல்லாம் அந்த வண்டி உடச்சிட்டு போயிருக்கும்ல, அங்க ஒரு போலீஸ்காரர் இருப்பாருல, அவரு இப்ப இந்த குடும்பத்தை பாத்துறாரு. குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷனை கூட்டு போய் வைக்கிறாரு. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ்காரம்மா இவங்க எல்லாரையுமே விசாரிக்கிறாங்க. இவங்களும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா அந்த போலீஸ் மேடம் நம்பவே மாட்டாங்க. இந்த வயசான காலத்துல அந்த தாத்தாவை கொண்டு வந்து இங்க தொலைச்சிட்டு போக பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க. இவங்களும் ஐயோ இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல, நாங்களாம் ஒரே குடும்பம், நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் அம்மாவும் இவங்க ஒரே குடும்பம்ன்றத நம்ப மறுக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஒரே குடும்பமா, அப்ப எல்லாரோட போனையும் கொண்டாங்க, எல்லாரும் டேபிள் மேல வைங்க, இப்ப கண்டுபிடிச்சலாம் யாரு ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. பசங்க கிட்ட இருந்த போன் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இப்ப அப்பா போன்ல இருந்து இவங்களுக்கு கால் அடிக்கிறாங்க. அவங்க யாருமே இவரோட நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அதனால வெறும் நம்பரா தான் வரும். யாராவது அப்பா நம்பரை சேவ் பண்ணாம வச்சிருப்பாங்களா, நீங்க அப்ப ஒரே குடும்பமே கிடையாதுன்னு அடிச்சு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர். அம்மாவோட போன்ல பழைய போட்டோ ஒண்ணு இருக்கும், இவங்க ஃபேமிலி போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க, அதை ஆதாரமா காட்டுறாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் நம்புறாங்க. அந்த ஃபேமிலி போட்டோல நம்ம தாத்தாவும் இருப்பாரு. அதை காட்டிதான் மேடம் இதுதான் எங்க மாமனாரு, இவரு தான் காணோம்னு சொல்லி கேக்குறாங்க. போட்டோவை பார்த்த பிறகுதான் இவங்க எல்லாருக்கும் நம்பிக்கையே வருது. இவங்க ஒரு இடத்த சொல்லி அங்க மைக் இருக்கும், அங்க போய் அனௌன்ஸ் பண்ணுங்க, தாத்தா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மைக்ல தாத்தாவை காணோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மொழியிலுமே அனௌன்ஸ் பண்றாங்க, தினமுமே அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனாலும் தாத்தா கிடைச்ச பாடம் இல்ல. இவங்க அந்த மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்கேயே தான் காத்து கிடப்பாங்க, தாத்தா ஒருவேளை வருவாரோன்னு. ஆனா கடைசி வரைக்கும் தாத்தா வரவே இல்ல. நம்ம ஹீரோ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்ல அவர் சீரியலுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுக்கும்போது அதை கேட்ட ஒரு ஃபேன் ஒருத்தர் வந்திருக்காரு இவரை பாக்குறதுக்கு. வந்தவரும் நம்ம ஹீரோ கிட்ட நல்லாவே சகஜமா பேசுறாரு. நம்ம ஹீரோவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே தாத்தா காணாத பத்தி எல்லாம் சொல்றாரு. அந்த ஃபேனும் சரி, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், இங்க வந்தா தமிழ் ஆட்கள் எல்லாம் ஒரு இடத்துல தங்குவாங்க, அது எனக்கு தெரியும், நான் வேணா அங்க போய் பாக்குறேன், தாத்தா இருக்காருன்னு சொல்றாரு. தாத்தாவோட பேர் என்னன்றதை கேட்டுட்டு இவரும் அந்த மேன்ஷனுக்கு போறாரு. அங்க போய் தாத்தா பேரை சொல்லி இந்த பேர்ல இங்க ஏதாவது தாத்தா இருக்காங்களான்னு கேக்குறாங்க. அவரும் புக்கை புரட்டி பார்த்துட்டு ஆமா இந்த பேர்ல ஒருத்தர் இருக்காருங்கன்னு சொல்றாங்க. இவரும் அந்த பேர்ல இருக்க அந்த தாத்தா கிட்ட போய் ரொம்பவே பேசி கன்வின்ஸ் பண்றாரு. குடும்பம்னு இருந்தா சண்டை சச்சரவு எல்லாம் வரதா செய்யும் தாத்தா, அதுக்காக நீ கோச்சிக்கிட்டு வந்துருவீங்களா, நீங்க வாங்க, உங்க குடும்பமே கீழே காத்துட்டு இருக்காங்க, நீங்க வாங்க தாத்தான்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி அவர் வெளியில வர வைக்கிறாரு. ஆனா அந்த தாத்தா வேற ஏதோ தாத்தா தான், நம்ம ஹீரோவோட தாத்தா எல்லாம் கிடையாது. அவரு வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்திருப்பாரு போல் இருக்கு. இந்த கதை அவருக்கு மேட்ச் ஆயிடுது. சோ உடனே ஃபேமிலி வந்திருக்காங்கன்னு நினைச்சு அவர் கீழே போய் பாக்குறாரு. தாத்தாவோ கீழே போய் இவங்க குடும்பத்தை பார்த்ததும் இது நம்ம ஆளுங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதனால சோகமா திரும்பவும் உள்ள போயிடுறாரு. நம்ம ஹீரோவோட ஃபேமிலியும் இது அவங்க தாத்தா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இடத்துக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனதுமே அப்பாவுக்கும் பையனுக்கும் திரும்பவும் சண்டை ஆரம்பிச்சிருது. அந்த பிரசை மட்டும் நீ விற்க ஒத்துக்கிட்டு இருந்ததுன்னா இவ்வளவு பிரச்சனை எல்லாம் வந்தே இருக்காது, பாதி பிரச்சனை நமக்கு அங்கேயே தீர்ந்து போயிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பையன். பிரசை விற்கலாம் ஆளை பார்த்து வச்சுட்டேன், பேங்க் மேனேஜர் சொன்னார்ல அதை விட 2 லட்சம் அதிகமாவே இந்த ஆளு காசு தருவான், பிரசை வித்து முடிச்சுட்டு காசை உங்ககிட்ட தரேன், அதை வச்சு நீங்க கடன் எல்லாம் அடிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க அப்பா. குடி போதைக்கு அடிமையானது என்னோட தப்பு தான், ஆனா நான் வேணும்னே குடிக்கலையே, என்னோட பிசினஸ் நஷ்டமா போயிட்டு இருந்தது, அதை தாங்க முடியாம நானே ஏதோ கஷ்டத்துல குடிச்சிட்டேன்னு சொல்லி அழுவுறாரு மனுஷன். இவர் என்னமோ நல்ல மனுஷனா தான் இருக்காரு, நேரமோ என்னமோ அவர் இந்த மாதிரி ஆக்கிட்டு இருக்கு. அப்பாவோ அன்னைக்கு ராத்திரி இதெல்லாம் ஃபீல் பண்ணி ரொம்பவே அவங்க கிட்ட எல்லாம் அழுவாரு. அழுதுட்டு அடுத்த நாள்ல இருந்து தாத்தாவை தேட தீவிரமா ஆரம்பிக்கிறாங்க. ஆனாம போனவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறது அந்த போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டுவாங்களா, அந்த மாதிரி இந்த தாத்தா போட்டோவுமே போட்டு
போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட வாய்ஸை கேட்டு ஒரு ஃபேன் வருவாருல்ல, அவரும் இந்த டைம்ல தாத்தாவை கண்டுபிடிக்க ரொம்பவே இவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறாரு. அந்த போஸ்டர் ஒட்டுறது, தாத்தாவை தேடுற வேலைகள் எல்லாம் அவருமே செய்யறாரு. ஓரளவுக்கு காசில எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துறாங்க. கடைசி வரையும் தாத்தா கிடைக்கவே இல்ல. நம்ம ஹீரோவும் இனிமே என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு சோகமா நடந்து வந்துட்டு இருப்பாரு. அன்னைக்கு பிணங்கள் எல்லாம் எரிப்பாங்கல்ல, அதுல ஒரு ஆளை பாப்பாரு. அவர்கிட்ட நம்ம தாத்தா போட்டோவை காமிச்சு இவரை எங்கேயாவது பாத்துருக்கீங்களான்னு கேக்குறாரு. அவரும் இந்த போட்டோல இருக்கிறவரை நான் பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பையன் இருப்பாரு. அவர்கிட்ட இந்த போட்டோல இருக்க தாத்தாவை பாத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவரும் நேத்து தண்ணியில ஒரு பிணம் அடிச்சிட்டு வந்தது அந்த தாத்தா தான் இதுன்னு சொல்லிடுறாரு. கன்ஃபார்மாவே சொல்றாரு. அவரோட டெட் பாடியை தான் நாங்க இங்க போட்டு எரிச்சிட்டு இருக்கோம் சொல்லிட்டு அந்த பாடியுமே காட்டுறாங்க. அது எரிஞ்சிட்டு இருக்கும். பக்கத்துல தாத்தாவோட செருப்பு இருக்கும். அந்த தேஞ்சு போன பழைய செருப்பை பார்த்ததுமே பையன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடாது நம்ம தாத்தா தான் சொல்லிட்டு அங்கேயே கதறி அழுவ ஆரம்பிச்சிடறான். அந்த தாத்தாவோட செருப்பு எடுத்து அவனையே தன்னைத்தானே அடிச்சுப்பான். இவனால தாத்தா இறந்த துக்கத்தை தாங்கிக்கவே முடியல. ரொம்ப பாசம் வச்சிருக்கான் போல தாத்தா மேல. ரொம்ப கதறி கதறி அழுது அந்த செருப்பை வச்சு அடிச்சு ரொம்ப ரகலை பண்ணுவான். ஒரு பக்கம் ஹீரோ இப்படி அழுதுட்டு இருக்க, மறுபக்கம் தாத்தாவை காட்டுறாங்க. தாத்தா சாகல இல்ல, அவர் மெட்ராஸ்க்கு போற ட்ரெயினை ஏறி மெட்ராஸ் போயிட்டு இருப்பாரு. குடும்பத்துல எல்லாரும் இங்க இருக்கும் போது அவர் எதுக்கு அங்க போனாருன்னு பார்த்தா அவர் ஜன்னல் வழி நண்பர் இருப்பாருல, அவர் இறந்து போயிட்டாருன்னு செய்தி வரும்ல, அதனாலதான் அவர் அங்க போயிருப்பாரு. அந்த டெட் பாடி பக்கத்துல இருந்த செருப்பு தாத்தாவோட செருப்பு எல்லாம் கிடையாது. தாத்தாவோட செருப்பு அவர்கிட்டயே தான் இருக்கு. விஷயம் என்னன்றது தெரியாம நம்ம ஹீரோ தான் தேவையில்லாம அழுதுட்டு இருப்பாரு. அங்க பிணங்கள் எரிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்களா, அவங்க தான் நம்ம ஹீரோ அங்க இருந்து கூட்டு போறாங்க. அடுத்ததான் என்ன விஷயம் குடும்பத்துக்கு எல்லாம் தெரிய வருது, இந்த மாதிரி தாத்தா இறந்துட்டாருன்னு. குடும்பமே பதறி அடிச்சுட்டாங்க. பிணம் எரிஞ்சிட்டு இருக்கோம்ல, அங்க ஓடி வந்து உட்காந்து 4 பேரும் சேர்ந்து செமையா அழுவாங்க. அடுத்தது என்ன, அவங்க அப்பா இறந்துட்டா பையனுக்காக அந்த மொட்டை அடிக்கிறது அந்த மாதிரி சடங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாமே செய்யறாங்க. மீசை எடுக்கிறது, தாடி எடுக்கிறது அதெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த சடங்கெல்லாம் ஒரு வழியா நடந்து முடிஞ்சு அப்பா தண்ணிக்குள்ள இறங்குறாரு பிண்டம் கொடுக்கறதுக்காக. அப்போ பேரனுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு எடுத்து பேசினா பக்கத்து வீட்டுக்காரர் தான் போன் பண்ணிருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு வாட்டி தான் போன் பண்றது, ஏன் யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. தாத்தாவை இங்க அனுப்பி விட்டுட்டு நீங்க எல்லாரும் காசியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. எனது நம்ம தாத்தா சென்னைக்கு போயிட்டாரு, அப்ப நம்ம எதுக்கு இங்க வீணா உட்காந்து அழுதுட்டு பிண்டம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம்னு யோசிச்சுட்டு தாத்தா அங்க எப்ப வந்தாருன்னு கேட்டா தாத்தா வந்து 2 நாள் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்பாவும் அந்த குளத்துக்குள்ள இறங்கி பிண்டம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேரும் வெளியில தரையில தான் நின்னுட்டு இருப்பாங்க. தாத்தா இப்ப உயிரோட இருக்க விஷயத்த அப்பா கிட்ட சொல்லணும்ல, இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி நீ சொல்லுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியா அப்பாக்கு விஷயத்த சொல்லிடுறாங்க. அவரும் தலையை தடவிட்டு இருக்காரு. உயிரோட எங்க அப்பாவை வச்சுக்கிட்டு எனக்கு மொட்டை அடிச்சு பிண்டம் கொடுக்க வச்சுட்டீங்களேடான்னு சொல்லி யோசிக்கிறாரு. மொட்டை அடிச்சு முடி போனா பரவாயில்ல, அப்பா உயிரோட இருக்கிறாருன்னு அவரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அங்க இருந்து ஒரு வண்டியை புக் பண்ணி நேரா மெட்ராஸ்க்கு வராங்க. காசிக்கு போகும்போதுதான் வண்டி எல்லாம் மாறி மாறி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனா இப்ப ஒரே வண்டி தான். நேரா அங்க ஏறினா இங்க வந்து இறங்கிடுறாங்க. நேரா சென்னையில இருக்க அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. வீடு பூரா போய் தாத்தா இருக்காரான்னு தேடி பாக்குறாங்க. பார்த்தா அங்க தாத்தா இல்ல. அங்க பக்கத்துல விசாரிச்சு பார்த்தா தாத்தா இருந்தாரே, காலையில கூட வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு போனேன்னு ஒருத்தர் சொல்றாரு. சரி, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அந்த ஜன்னல் வழி ஃப்ரெண்ட் இருப்பாருல்ல, அவங்க வீட்டுல போய் கேக்குறாரு. இறந்து போயிட்டாருல அந்த தாத்தாவோட பையன் தான் இவரு. தாத்தா காலையில வந்து உங்க அப்பாவோட அஸ்தியை கூட நான் காசிக்கு போய் அதை கரைச்சிட்டு வரேன். உங்க அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் நாங்க 2 பேரும் காசிக்கு போனோம்னு சொல்லி பேசிப்போம். ஆனா இது வரைக்கும் போகவே இல்ல. இப்ப அவர் இறந்தே போயிட்டாரு. இப்ப அஸ்தியாவது கூட அதையாவது நான் போய் நதியில கரைச்சிட்டு வரேன்னு சொல்றாரு. தாத்தா அவரோட நண்பரோட அஸ்தியை வாங்கிட்டு திரும்பவும் காசிக்கே கிளம்பியிருக்காரு. இதை கேட்டதுமே குடும்பமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது திரும்பவும் முதல்ல இருந்து காசிக்கான்னு. தாத்தா காசிக்கு தான் போறாருன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன் ஓடி போய் பாக்குறாங்க. அங்க போனா தாத்தா காசிக்கு போற ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டு இருக்காரு. தாத்தா கிட்ட வழக்கம் போல ஏன் தாத்தா நீ சொல்லாம கொள்ளாம போயிட்டேன்னு சொல்லி கேக்குறாங்க. சரி விடு, ஏதோ நடந்து போச்சு. இப்ப நாங்க எல்லாருமே கூட வரோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து காசிக்கு போவோம்னு சொல்றாங்க. தாத்தாவும் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. காசிக்கு நான் ஒரு யாத்திரையா போறேன், நீங்களும் ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? குடும்பமா எல்லாரும் என் கூடயே டூர் மாதிரி கூட வரணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? ஒரு யாத்திரைக்கு எப்படி போகணும்னு கூட உங்களுக்கு எல்லாம் தெரியாதான்னு சொல்லி தாத்தா கேக்குறாரு. தாத்தாவோ நீங்க எல்லாருமே இப்ப வீட்டுக்கு கிளம்புங்க, நான் மட்டும் போய்க்கிறேன்னு சொல்றாரு. ட்ரெயினும் ஸ்டேஷனை விட்டு கிளம்பிடுது. இவங்க 4 பேருமே வந்து ட்ரெயின் உள்ள ஏறி இப்ப தாத்தா பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. தாத்தா மேல ரொம்பவே பாசமா இருக்காங்க. தாத்தாவை தனியா அனுப்ப மாட்டேங்கிறாங்க. தாத்தா கிட்ட நாங்க முன்ன மாதிரி இல்ல தாத்தா, இப்ப 4 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டோம், ரொம்ப ஒத்துமையாவே இருக்கும். இதுக்கு எல்லாமே காசில நடந்த விஷயங்கள் தான் காரணம்னு தாத்தா கிட்ட அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாங்க தாத்தா இறந்து போயிட்டாருன்னு நினைச்சு ஒரு பிணம் எரிஞ்சிட்டு இருக்கோம். அங்க இவங்க 4 பேரும் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்கல்ல, அந்த கதை எல்லாமே சொல்றாங்க. அங்க குடும்பம் எல்லாருமே சேர்ந்து அழும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு ஆதரவா தான் இருப்பாங்க. இப்பவே இவங்க குடும்பத்துல இருந்த குழப்பம் எல்லாம் நீங்கிறது, எல்லாருமே ஒத்துமையாயிடுறாங்க. காசில எப்படி உங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்தாங்களோ அதே ஒத்துமையோட திரும்ப சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. வர வழியில அந்த வண்டியில லிஃப்ட் கேட்டு வந்திருப்பாங்களே, அவன் கூட ஹீரோவோட தம்பி எல்லாம் போட்டு அடிச்சிருப்பான்ல, அந்த வண்டியை பாக்குறாங்க. அப்பாவும் உன் தம்பியே அவன் அடிச்சாலடா, இப்ப போய் நீ அவன் அடின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோ பின் சீட்ல இருந்த அவரோட தம்பியை பார்த்துட்டு அப்படியே வேகமா நடந்து போய் அரைஞ்சால அவனை திருப்பி அடிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு பின்னாடி அப்பா அம்மா தம்பின்னு எல்லாருமே வருவாங்க. அவங்க எல்லார் கையிலுமே கட்ட கம்பின்னு ஏதோ ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்க. அதை வச்சு அந்த டிரைவரை பொழந்து எடுப்பாங்க. இந்த கதையை எல்லாமே தாத்தா கிட்ட அவங்க ட்ரெயின்ல சொல்றாங்க. தாத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். நல்ல வேளை குடும்பம் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா இவங்க நேரமோ என்னமோ தெரியல, கரெக்டா அந்நேரம் டிடிஆர் அங்க வராரு. எல்லாரும் அவங்களோட டிக்கெட்டை காட்டுங்கன்னு சொல்றாரு. நம்ம தாத்தா மட்டும் தானே டிக்கெட் எடுத்திருப்பாரு. மத்த 4 பேருமே டிக்கெட் இல்லாம தான் ட்ரெயின்ல ஏறி இருப்பாங்க. நம்ம ஹீரோவோ ஏதோ பஸ்ல போய்கிட்டு இருக்க மாதிரி டிடிஆர் கிட்டே காசிக்கு 4 டிக்கெட் கொடுங்கன்னு கேக்குறாரு. யாரோ டிக்கெட்
டிக்கெட் இல்லாத இந்த 4 பேரையும் அடுத்த ஸ்டேஷன்லயே இறக்கி விட்டுறாரு. அம்மாவோ தாத்தாவோ மட்டும் இப்படி தனியா அனுப்பிட்டமேனாலும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ நம்ம தாத்தாவெல்லாம் நினைச்சு பயப்படவே வேண்டாமா, நம்ம வீட்லயே சரியா போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போயிட்டு திரும்ப வர ஒரே ஆளு நம்ம தாத்தா மட்டும் தான், அதெல்லாம் அவர் பார்த்து கவனமா போயிட்டு வந்துருவாரு, நீ பயப்படாதன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கோ ஏற்பாடு பண்ணியிருந்த கல்யாணம் நின்னு போயிருக்கோம்ல, அந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இல்ல, அந்த பையன் தான் வீணா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி இருக்கான். எல்லா விஷயத்தையுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாரு நம்ம ஹீரோ. அதுக்கு அம்மாவோ அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்டா, நான் இப்ப கூட அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன், அந்த பொண்ணையே நம்ம ஹீரோக்கு கட்டி வச்சிடலான்னு குடும்பமா பேசி முடிவு எடுத்துறாங்க. காசிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே குழப்பத்துல இருந்த குடும்பம் இப்ப காசிக்கு போயிட்டு வந்த பிறகு ரொம்பவே தெளிவாயிடுறாங்க. கல்யாணமே ஹீரோக்கு அமைஞ்சு போயிடுது. என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.